ஜபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கோ. ஜபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கோ. மன்றாடி ஜபிக்கிறேன் இரவே வாசலில் நின்று, மன்றாடி ஜபிக்கிறோம் 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 இரவே வாசலில் நின்று. ஜபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கோ. ஜபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், என் தேச எல்லையெங்கோ. இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலோ எழுப்புதல் பெருமழையா இறங்க வேண்டோ. இறுதி நாளில் மாம்சமான யாவர் மேலோ எழுப்புதல் பெருமழையா இறங்க வேண்டோ. உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்ட உலகமெங்கிலோ. உன்னதரின் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்ட உலகமெங்கிலோ. ஒளிந்தருளோ பூமியங்கோ அபிஷேக பெருமலையா. ஒளிந்தருளோ பூமியங்கோ அபிஷேக பெருமலை இறங்கட்டப்பா. ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கி வரட்டப்பா. ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கி வரட்டப்பா. ஒரு சின்ன அபிஷேகத்தை கேட்கல, ஒரு பெரிய அபிஷேகத்தை கேட்கிற ஆண்டவர். ஒரு பெரிய அபிஷேகத்தை கேட்கிற ஆண்டவர். சிம்சோனுக்கு மேல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினான். அந்த பலமான அபிஷேகத்தை கேட்கிறோம், அந்த பலமான அபிஷேகத்தை கேட்கிறோம், அந்த பலமான அபிஷேகத்தை கேட்கிறோம், அந்த பலமான அபிஷேகத்தை கேட்கிறோம், அந்த பலமான அபிஷேகத்தை கேட்கிறப்பா. அந்த பலமான அபிஷேகத்தை கேட்கிறோம். ஒரு சாதாரண அபிஷேகத்தை கேட்கல, ஒரு பலமான அபிஷேகத்தை கேட்கிறோம். சிம்சோனுக்கு மேல, சிம்சோனுக்கு மேல இறங்கின அந்த பலமான அபிஷேகம், அந்த பலமான அபிஷேகம், அந்த பலமான அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேல, எங்கள் ஒவ்வொருவர் மேல அந்த பலமான அபிஷேகம் ஊட்ட பருட்டப்பா. அந்த பலமான அபிஷேகம் ஊட்ட பருட்டப்பா. ஒரு சின்ன அபிஷேகத்தை கேட்கல, ஒரு சாதாரண அபிஷேகத்தை கேட்கல, ஒரு பலமான அபிஷேகத்தை கேட்கிறோம், ஒரு பலமான அபிஷேகத்தை கேட்கிறோம், ஒரு பலமான அபிஷேகத்தை கேட்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியா சிம்சோனுக்கு மேல பலமாய் இறங்கினான், பலமாய் இறங்கினான், பலமாய் இறங்கினான். அவனை கட்டி வச்ச கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது. அவனை கட்டி வச்ச கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது. அவனை கட்டி வச்ச கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது. அந்த கட்டுகளை அறுக்க ஆண்டவரே, கட்டுகளை அறுத்து போட ஆண்டவரே, கட்டுகளை அறுத்து போட ஆண்டவரே, கட்டுகளை அறுத்து போட ஆண்டவரே, கட்டுகளை உடைப்பதற்கு ஆண்டவரே, கட்டுகளை உடைப்பதற்கு ஒரு அபிஷேகம் வேணும், கட்டுகளை உடைக்க ஒரு அபிஷேகம் வேணும். ஜனங்களை கட்டி வச்சிருக்க அந்த கட்டுகளை அழிக்க, அந்த கட்டுகளை உடைக்க ஆண்டவரே, அந்த கட்டுகளை உடைக்க ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும்பா, ஒரு அபிஷேகம் வேணும்பா, ஒரு அபிஷேகம் வேணும்பா. சிம்சோனுக்கு மேல அபிஷேகம், சிம்சோனுக்கு மேல அபிஷேகம். எத்தனை முறை கட்டி வச்சால், எத்தனை முறை கட்டி வச்சால் அந்த கட்டுகளை எல்லாம் உடைக்கிற அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை. அல்மா ரக்கமான கபா தட ரக தூட ரிபலர மன சமன தட ரப தூட ரிபலர மன கமன தட. அந்த கட்டுகளை அறுக்க அபிஷேகம், அந்த கட்டுகளை உடைக்க ஒரு அபிஷேகம், கட்டி வைக்க அந்த கட்டுகளை அடுக்க, அந்த கட்டுகளை உடைப்பதற்கு சிம்சோனுக்கு மேல பலமாய் ஒரு அபிஷேகம் இறங்க மாட்டோம். அந்த அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேல இறங்கி வரட்டும், எங்கள் ஒவ்வொருவர் மேல இறங்கி வரட்டும். எல்லா கட்டுகளையும் உடைக்க, எல்லா விதமான கட்டுகளையும் உடைக்க, எல்லா விதமான கட்டுகளையும் உடைக்க. தாக்கப்படுவதற்காக கட்டப்படுகிற கட்டுகள், தாக்கப்படுவதற்காக கட்டப்படுகிற கட்டுகள், தாக்கப்படுவதற்காக கட்டப்படுகிற கட்டுகள் இன்னைக்கு உடைக்கப்படணும் ஆண்டவர், இன்னைக்கு உடைக்கப்படணும் ஆண்டவர். எங்களை தாக்குவதற்காக, எங்களை தாக்குவதற்காக சத்ருவால் கட்டப்படுகிற கட்டுகள், சத்ருவால் கட்டப்படுகிற கட்டுகள், மனுஷரால் கட்டப்படுகிற கட்டுகள், மனுஷரால் கட்டப்படுகிற கட்டுகள் எங்களை தாக்கப்படுவதற்காக எப்படிப்பட்ட கட்டு எங்கள் மேலே விழுந்தாலும் அந்த கட்டுகளை உடைச்சு எரிய, அந்த கட்டுகளை உடைச்சு எரிய, அந்த கட்டுகளை உடைச்சு எரிய ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும், ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும்ப்பா. எங்களை தாக்கப்படுவது கட்டப்படுகிற அத்தனை விதமான கட்டுகளை அறுக்கப்பட, அத்தனை விதமான கட்டுகளை உடைக்கப்பட ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும், எங்கள் ஒவ்வொருவர் மேலும். ரிபா கமா நத டட ரக துடா அல்மா ரக மன ஷப தட ரப துடா ரிபா லர மன கமா நத டடா. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எங்களை கட்டப்படுகிற, எங்களை கட்டப்படுகிற, எங்களை தாக்குவதற்காகவே கட்டுகிற, எங்களை தாக்குவதற்காகவே கட்டுகிற, எங்களை தாக்குவதற்கு மனுஷர்களை கொண்டு பிசாசை கொண்டு ஆண்டவரே, ஆண்டவரை கட்டப்படுகிற அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதற்கு, அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதற்கு, அந்த கட்டுகள் உடைக்கப்படுவதற்கு ஒரு அபிஷேக வல்லமைகளுக்கு வேணும், ஒரு அபிஷேக வல்லமைகளுக்கு வேணும், ஒரு அபிஷேக வல்லமைகளுக்கு வேணும். அந்த அபிஷேக வல்லமையா, அந்த அபிஷேக வல்லமையா இந்த ஜப நாட்கள்
நாட்கள் ஆண்டவரே இந்த ஜெப நாட்களை நிரப்புங்கப்பா. அந்த ஜெப நாட்களை நிரப்பிடுங்கப்பா. இந்த ஜெப நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும். எங்களை தாக்குவதற்காகவே எங்களை கட்டுகிற கட்டு, எங்களை தாக்குவதற்காகவே எங்களை கட்டுகிற கட்டுகள் எனக்கு அறுக்கப்படணும் ஆண்டவரே. எனக்கு அறுக்கப்படணும் ஆண்டவரே. எனக்கு அறுக்கப்படணும் ஆண்டவரே. எனக்கு முறியடிக்கப்படணும் ஆண்டவரே. எனக்கு முறியடிக்கப்படணும் ஆண்டவரே. எனக்கு முறியடிக்கப்படணும் ஆண்டவரே. எனக்கு முறியடிக்கப்படணும். தீபா கபா தட ரக தட தீபா லர மட கபா நதா. அந்த கட்டுகள் உடைக்கப்படணும். அந்த கட்டுகள் உடைக்கப்படணும். அந்த கட்டுகள் உடைக்கப்படணும். எங்க குடும்பத்தை கட்டி வைக்கிற கட்டு, எங்க பிள்ளைகளை கட்டி வைக்கிற கட்டுகள், எங்களை கட்ட நினைக்கிற கட்டுகள், எங்களை கட்டி வைக்கிற கட்டுகள் எனக்கு அறுக்கப்பட்டு போகட்டும். எனக்கு அறுக்கப்பட்டு போகட்டும். எனக்கு உடைக்கப்பட்டு போகட்டும். எனக்கு உடைக்கப்பட்டு போகட்டும். எனக்கு உடைக்கப்பட்டு போகட்டும். சிம்சோனுக்கு மேல கட்டோடைய ஆண் பலமா இறக்கமானா அந்த கட்டு உடையமானா எங்களுக்கு மேலே ஆண்டவரே அப்படிப்பட்ட பலமாய் இறங்கி, அப்படிப்பட்ட பலமான அபிஷேகம், அப்படிப்பட்ட பலமான அபிஷேகம், அப்படிப்பட்ட பலமான அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரும் மேலே வைத்து, எங்களை ஒவ்வொருவரும் மேலே வைத்து அப்படிப்பட்ட கட்டுகளை எல்லாம் உடைச்சு போடுங்கப்பா. அப்படிப்பட்ட கட்டுகள் உடைக்கப்படட்டும். அப்படிப்பட்ட கட்டுகள் உடைக்கப்படட்டும். அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும். அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும். அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும். அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டுகளை உடைச்சு ஜெபிக்கிறோம். அந்த கட்டுகளை உடைச்சு ஜெபிக்கிறோம். அந்த கட்டுகளை உடைச்சு ஜெபிக்கிறோம். Riba kaba dada rakamana alma rakamana shaba dada raba dada riba baba kama nadodi andara riba rakamana shaba dada இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட அந்த கட்டுகள் எல்லாம், அப்படிப்பட்ட அந்த கட்டுகள் எல்லாம் எனக்கு முறியடிக்க பரட்டப்பா. 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 எனக்கு முறியடிக்க பரட்டும். எனக்கு முறியடிக்க பரட்டும். riba baba dada rakadoda riba rakamana எங்களை தாக்குவதற்காக கட்டப்பட்ட அத்தனை கட்டுகளை உடைக்க பரட்டும். அத்தனை கட்டுகளை உடைக்கப்படட்டும். எங்களை தாக்கின ஆவிகளை நாங்கள் தாக்க, எங்களை தாக்கின ஆவிகளை நாங்கள் தாக்கி அழிக்க ஆண்டவரே ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும். ஒரு அபிஷேகம் எங்களுக்கு வேணும். ஒரு பலன் எங்களுக்கு வேணும். ஒரு பலன் எங்களுக்கு வேணும். எங்களை தாக்கின வல்லமைகள், எங்களை தாக்கின வல்லமைகள், எங்களை தாக்கின வல்லமைகளை நாங்கள் தாக்கி அழிக்க, நாங்கள் தாக்கி அழிக்க ஒரு அபிஷேக வல்லமைகளுக்கு வேணும். ஒரு அபிஷேக வல்லமைகளுக்கு வேணும். எந்த வல்லமை எங்களை தாக்குச்சோ, எந்த ஆவிகள் எங்களை தாக்குச்சோ, எந்த வல்லமைகளை எங்களை தாக்குச்சோ ஆண்டவரே எங்க மேல கையை வச்சு, எங்க மேல கைய வச்ச அந்த வல்லமைகளை எல்லாம் நாங்க தாக்கி அழிப்பதற்காக ஒரு அபிஷேகங்களுக்கு வேணப்பா. ஒரு அபிஷேகங்களுக்கு வேணப்பா. ஒரு அபிஷேகங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு அபிஷேகங்களுக்கு வேணும் ஆண்டவரே. தீபா கபா தட ரக தோட தீபா லர மன சபா தட ரபா தட தீபா பாபா கமா நத தட ரக தோட தீபா லர மன கமா நத தட அல்மா ரக மன கபா தோட அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள் அழிக்கப்பட, அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள் அழிக்கப்பட, அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள் அழிக்கப்பட, அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள் எனக்கு அழிக்கப்படணும் ஆண்டவரே. எனக்கு அழிக்கப்படணும் ஆண்டவரே. எங்களை தாக்கின அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள், எங்களை தாக்கின அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள் எனக்கு அழிக்கப்படணும் ஆண்டவரே. எனக்கு அழிக்கப்படணும் ஆண்டவரே. எனக்கு அழிக்கப்படணும் ஆண்டவரே. எனக்கு முறியடிக்கப்படணும். எனக்கு முறியடிக்கப்படணும். எனக்கு முறியடிக்கப்படணும். எங்களை தாக்கின அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள், அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள், அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள் எனக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படணும். எனக்கு முறியடிக்கப்படணும். எனக்கு முறியடிக்கப்படணும். எனக்கு முறியடிக்கப்படணும். எனக்கு முறியடிக்கப்படணும். riba kaba dada raka doda riba lara mana shama nada dada raba dada alma raka mana kama nada dada riba baba baba riba dada raka doda எந்த காசா பட்டணத்தின் ஆவிகள் எந்த விதத்துல எங்களை தாக்குச்சோ, எந்த விதத்துல எங்களை தாக்குச்சோ, எங்களை அசிங்கப்படுத்திச்சோ, எங்களை அசிங்கப்படுத்திச்சோ அதே இடத்துல ஆண்டவரே, அதே இடத்துல ஆண்டவரே நாங்க தலை நிமிர்ந்து நிற்க, நாங்க தலை நிமிர்ந்து நிற்க அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள் அழிக்கப்படணும். அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள் அழிக்கப்படணும். அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள் அழிக்கப்படணும். அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள், அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள் எனக்கு முறியடிக்கப்படணும். எனக்கு முறியடிக்கப்படணும். எனக்கு முறியடிக்கப்படணும். எனக்கு முறியடிக்கப்படணும். எனக்கு முறியடிக்கப்படணும். ரிபா பாபா தட ரக தோட ரிபா தட ரக மன ஷப தட ரிபா பாபா கம நதுட அல்மரா கபதோடி ஆந்தரா ரிபா லர மன ஷப தட ரக தோட அல்மா ரக தோடி ஆந்தரா ரிபா லர மன கம நதா அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள், அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள், அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள் ஷிபா லத தட அல்மா ரக மன கபதோட ரிபா லர மன எங்க பிள்ளைகளை தாக்கிற, எங்க குடும்பத்தை தாக்கிற, எங்களை ஆள பார்க்கிற, எங்களை ஆண்டு கொண்டு இருக்கிற, எங்களை ஆள நினைக்கிற, எங்களை ஆள நினைக்கிற அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள், அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள், அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள் எனக்கு அழிக்கப்படணும். எனக்கு அழிக்கப்படட்டப்பா. எனக்கு அழிக்கப்படட்டப்பா. எனக்கு அழிக்கப்படட்டும். எங்க மேல ஆளுகை செய்ய பார்க்கிற, எங்க மேல ஆளுகை செய்ய பார்க்கிற, எங்களை ஆளுகை செய்ய நினைக்கிற, எங்களை அடிமைப்படுத்த பார்க்கிற, எங்களை அடிமைப்படுத்த பார்க்கிற அந்த காசா
காசா பட்டணத்தின் ஆவிகள், அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள் எங்களை அடிமைப்படுத்த பார்க்கிற, அடிமைப்படுத்த பார்க்கிற, அடிமையா வைக்க நினைக்கிற, அடிமையா ஆள பார்க்கிற, அடிமையா நடத்த நினைக்கிற அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள் எனக்கு அழிக்கப்பட்டு போகட்டும், எனக்கு அழிக்கப்பட்டு போகட்டும், எனக்கு அழிக்கப்பட்டு போகட்டும். அந்த அடிமத்தன நுகங்கள் முறியட்டும், அந்த அடிமத்தன நுகங்கள் முறியட்டும், அந்த அடிமத்தன நுகங்கள் முறியட்டும், அந்த அடிமத்தன நுகங்கள் முறியட்டும், அந்த அடிமத்தன நுகம், அந்த அடிமத்தன நுகம், அந்த அடிமத்தன நுகம் சிவ பாபா தாடா ரகதோட இவ தாடா ரகதோட அந்த அடிமத்தனத்தின் நுகம், அந்த அடிமத்தனத்தின் நுகங்கள் எனக்கு முறிக்க பரட்டப்பா, எனக்கு முறிக்க பரட்டப்பா, எனக்கு முறிக்க பரட்டப்பா, எனக்கு முறிக்க பரட்டப்பா, எனக்கு முறிக்க பரட்டப்பா. அந்த அடிமத்தனத்தின் நுகங்கள், அந்த அடிமத்தனத்தின் நுகங்கள் எங்க குடும்பத்தை அடிமைப்படுத்த பார்க்கிற, எங்க பிள்ளைகளை அடிமைப்படுத்த பார்க்கிற, எங்களை அடிமைப்படுத்த பார்க்கிற, எங்களை அடிமைப்படுத்த பார்க்கிற, எங்களை ஆளுகை செய்ய நினைக்கிற அந்த அடிமத்தனத்தின் ஆள், அந்த காசா பட்டணத்தின் ஆள், அந்த காசா பட்டணத்தின் வல்லமை, அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள் எனக்கு அழிஞ்சு போகணும்ப்பா, எனக்கு அழிஞ்சு போகணும்ப்பா, எனக்கு அழிஞ்சு போகணும்ப்பா, எனக்கு அழிஞ்சு போகணும்ப்பா, எனக்கு முறிஞ்சு போகணும்ப்பா, எனக்கு நிர்மலமாய் போகணும், எனக்கு நிர்மலமாய் போகணும், எனக்கு நிர்மலமாய் போகணும், எனக்கு நிர்மலமாய் போகணும், எனக்கு நிர்மலமாய் போகணும். சிவா பாபா தாடா ரகதோட சிவா லாடா மன கம நாதா டாடா சிவா லாடா மன கம தாடா ரகதோட சிவா லாடா மன அந்த அடிமத்தனத்தின் நுகம், அந்த அடிமத்தனத்தின் நுகம், அந்த அடிமத்தனத்தின் நுகம் எனக்கு உடைக்க பரட்டும், எனக்கு உடைக்க பரட்டும், எனக்கு உடைக்க பரட்டும். அந்த அடிமத்தனத்தின் ஆவிகள், அந்த அடிமத்தனத்தின் ஆவிகள் எனக்கு அழிக்கப்படுவதாக, எனக்கு அழிக்கப்படுவதாக, எனக்கு முறியடிக்கப்படுவதாக, எனக்கு முறியடிக்கப்படுவதாக, எனக்கு முறியடிக்கப்படுவதாக. எங்களை அடிமைப்படுத்த பார்க்கிற, எங்களை அடிமைப்படுத்த நினைக்கிற அந்த அதாசா படுத்த ஆவி, அந்த காசா படுத்தின வல்லமைகள் எங்களை தாக்கின வல்லமைகள் எனக்கு தாக்க பரட்டப்பா, எனக்கு தாக்க பரட்டப்பா. எங்களை தாக்கின வல்லமைகள், எங்களை தாக்கின வல்லமைகள் சிம்சோனுக்கு மேல கைய வச்ச அந்த வல்லமையை கர்த்தா சிம்சோனை கொண்டு அழிச்ச தேவன், சிம்சோனை கொண்டு அழிச்ச தேவன் எங்களை தாக்கின வல்லமைகளை இன்னைக்கு நாங்க அழிக்க ஆண்டவரே ஒரு அபிஷேகம் வேணும், ஒரு பலன் எங்களுக்கு வேணும், ஒரு பலன் எங்களுக்கு வேணும், ஒரு பலன் எங்களுக்கு வேணும், ஒரு பலன் எங்களுக்கு வேணும், ஒரு புது பல, ஒரு புது பல, ஒரு புது பல, ஒரு புது பல. சிவ பாபா தாடா ரகதோட சிவ பாபா தாடா ரகதோட இவ லற மன கமனதோ சிம்சோனுக்கு ஒரு புது பலன் வந்துச்சு, சிம்சோனுக்கு ஒரு புது பலன் வந்துச்சு, சிம்சோனுக்கு ஒரு புது பல, சிம்சோனுக்கு ஒரு புது பல. அந்த புதிய பலத்தால் தான், அந்த புதிய பலத்தால் தான், அந்த புதிய பலத்தால் தான் தங்களை தாக்கின ஆவி அழிக்கப்படுச்சு. பழைய பலன் அல்ல, பழைய பலன் அல்ல, பழைய பலன் அல்ல. இது புது பல, இது புது பல, இது புது பல, இது புது பல. இந்த புது பலம் தான், இந்த புது பலம் தான். இது வரைக்கும் தாக்கின ஆவிக, இது வரைக்கும் தாக்கின வல்லமைய நீ தாக்கி அழிக்க வேண்டுமானா ஒரு புது பலன் உனக்கு வேணும், ஒரு புது பலன் உனக்கு வேணும், ஒரு புது பலன் உனக்கு வேணும், ஒரு புது பலன் உனக்கு வேணும். அந்த புதிய பல, அந்த புதிய பல, அந்த புதிய பல சிம்சோனுக்கு வந்தது ஆண்டவரே எங்களுக்கு அந்த புது பலன் வரட்டும், எங்களுக்கு ஒரு புது பலன் வரட்டும், ஒரு புது பலன் வரட்டும். சிவா பாபா தாடா ரகதோட சிவா பாபா கமா நாதா டாடா அல்வா ரக்க மாட கமா தாடா பழைய பலத்தை வச்சு அல்ல, பழைய பலத்தை வச்சு அல்ல, ஒரு புது பல, 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 ஒரு புது பல. எங்கள் ஒவ்வொரு மேல, எங்கள் ஒவ்வொரு மேல, எங்கள் ஒவ்வொரு மேல பழைய பலத்தை வச்சு அல்ல, பழைய பலத்தை வச்சு அல்ல, காசா பட்டணத்தின் ஆவியை அழிக்க ஒரு புது பல, 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 ஒரு புது பல. இதுவரைக்கும் இல்லாத ஒரு பல சிம்சோனுக்கு மேல வந்தது, சிம்சோனுக்கு மேல வந்தது. ஒரு தூண்களை சாய்க்கத்தக்கது அளவுக்கு, ரெண்டு தூணை சாய்க்கிற அளவுக்கு, ரெண்டு தூண்களை சாய்க்கிற அளவுக்கு ஒரு புதிய பல, ஒரு புதிய பல, ஒரு வீட்டையே தள்ளிவிடத்தக்கது அளவுக்கு ஒரு புதிய பல, ஒரு புதிய பல, ஒரு புதிய பல. சத்துருவின் தாக்கது, சத்துருவை ஆண்டவன் தாக்கி அழிக்க, சத்துருவை தாக்கி அழிக்க, தன்னை தாக்கின சத்துருவை தாக்கி அழிக்க ஒரு புதிய பல, ஒரு புதிய பல, ஒரு புதிய பல. பழைய பலத்தை வச்சு நீ காசாப்பட்ட ஆவி அழிக்க முடியாது, பழைய பலத்தை வச்சு, பழைய வல்லமையை வச்சு, பழைய பலத்தை வச்சு இந்த காசாப்பட்ட ஆவி அழிக்க முடியாது. ஒரு புது பலன் வேணும், ஒரு புது பலன் வேணும், ஒரு புது பலன் வேணும், ஒரு புது பலன் வேணும். இன்னைக்கு ஆண்டவரை கேளு, ஆண்டவர் எனக்கு ஒரு புது பலன், ஆண்டவர் எனக்கு ஒரு புது பலன். சிம்சோன் தலையில புதுசா முடி முளைச்சிச்சு, சிம்சோன் தலையில புது முடி முளைச்சது, அந்த புது பலத்தின் அடையாளம், அந்த புது பலத்தின் அடையாளம். இது பழைய பலன் அல்ல, இது பழைய பலன் அல்ல, இது புது பல, இது புது பல, இது புது பல, இது புது பல. இந்த புதிய பலத்தை தான், இந்த புதிய பலத்தை தான் இந்த காசா படுத்தின ஆவி அழிக்க முடியும், காசா படுத்தின ஆவி அழிக்க முடியும், காசா படுத்த வல்லமை அழிக்க முடியும், காசா பட்டணத்தை வல்லமை அழிக்க முடியும், காசா படுத்த வல்லமை அழிக்க முடியும். உன தந்திரமாய் பிடிக்கிற, உன தந்திரமாய் பிடிக்கிற அந்த காசா பட்டணத்தை
பட்டணத்தில் அந்த காசா பட்டணத்தில் வல்ல இன்னைக்கு முறியடிக்கப்படணும், இன்னைக்கு முறியடிக்கப்படணும். உன தந்திரமாய் பிடிச்ச சிம்சோனை தந்திரமாய் பிடிச்ச அந்த காசா பட்டணத்தில் அந்த காசா பட்டணத்தில் வல்லமைங்க, அந்த காசா பட்டணத்தில் வல்லமைங்க தந்திரமாய் பிடிக்க உன தந்திரமாய் தாக்குற, தந்திரமாய் தாக்குற அந்த காசா பட்டணத்தில் நேரடியா தாக்கல, தந்திரமா தாக்குறான், தந்திரமாய் உன தாக்குறான், தந்திரமாய் உன தாக்குறான். உன் கூட இருக்கிறவன வச்சு உன தாக்குறான், உன கூட இருக்கிறவன வச்சு உன தாக்குறான், உன கூட இருக்கிறவன வச்சு உன தாக்குறான். அந்த காசா பட்டணத்தில் அந்த காசா பட்டணத்தில் வல்லம், அந்த காசா பட்டணத்தில் வல்லம் உன நேசிக்கிறவன வச்சு தாக்குறான், உன நேசிக்கிறவன வச்சு அவனை தாக்குறான், உன் கூட இருக்கிறவன வச்சு அவனை தாக்குறான். அந்த காசா பட்டணத்தில் அந்த காசா பட்டணத்தில் அந்த காசா பட்டணத்தில் வல்லம், அந்த காசா பட்டணத்தில் வல்லம் எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு முறியடிக்கப்படணும். உன எதிரியா வரல, எதிரியா உனக்கு வரல, தந்திரமா உன்கிட்ட வரான், தந்திரமாய் உங்ககிட்ட வரான், தந்திரமா உன் குடும்பத்துல வரான், தந்திரமாய் உன் குடும்பத்துல வரான், தந்திரமாய் உங்ககிட்ட வரான், தந்திரமான தாக்க பார்க்கிறான். சிம்சோன் இடத்துல நேருக்கு நேரம் வரல, நேருக்கு நேரம் வரல, நேருக்கு நேரம் வரல. தெளிலால் மூலமா தந்திரமாய் வந்தா, தந்திரமாய் வந்தா, கூட இருக்கிறவங்கள வச்சு வந்தா. நீ யார நம்பறியோ அவங்கள வச்சே வரான், அவங்கள வச்சோட தாக்க பார்க்கிறான். நீ யார அதிகமா நம்பறியோ, நீ யார அதிகமா நம்பணியோ அவங்கள வச்சு, நீ யார அதிகமா நேசிக்கிறியோ அவங்கள வச்சு உன்னை தாக்க பார்க்கிற. இந்த காசா பட்டணத்தின் இந்த காசா பட்டணத்தின் இந்த காசா பட்டணத்தின் வல்ல எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும். இதுக்கு அவனை விடக்கூடாது, இதுக்கு அவனை விடாது, இதுக்கு அவனை விடாது, இதுக்கு அவனை விட்டடா. உன் ஆவிக்குரிய பார்வையை பிடிக்கிறமா, உன் ஆவிக்குரிய பார்வையை பிடிக்கிறமா, உன் பலத்தை பிடிக்கிறமா, உன் பலத்தை பிடிக்கிறமா, உன் பலத்தை பிடிக்கிறமா. உன் ஆவிக்குரிய பலம் போயிடும், உன் ஆவிக்குரிய பலன் போயிடும், உன் கூர்மையான பார்வை 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 நீபா பாபா தாடா ரங்க தோடா. உன் கூர்மையான பார்வை போயிடும், உன் கூர்மையான பார்வை போயிடும், நீ கூர்மையான பார்வை போயிடும். இனி அடுத்தவங்க உதவியை நாட வேண்டியதா போயிடும், அடுத்தவங்க உதவியை தேட வேண்டியதா இருக்கும், அடுத்தவங்க உதவியை தேட வேண்டியதா இருக்கும், அடுத்தவங்க உதவியை தேட வேண்டியதா இருக்கும். இது வரைக்கும் சிம்சோன் யார் உதவியை தேடல, ஆனா பலன் போச்சு. இந்த காசா பட்டணத்தில் இந்த காசா பட்டணத்தில் வல்லம் தந்திரமான முறையில், தந்திரமான முறையில், தந்திரமான முறையில் உன தாக்க அழிச்சதுனால, உன் பார்வையை பிடிக்கிறதுனால, உன் ஆவிக்குரிய பார்வை, உன் கூர்மையான பார்வை போனதுனால அடுத்தவங்க உதவியை நாடு, அடுத்தவங்க உதவியை தேட வேண்டியதா இருக்கு, அடுத்தவங்க உதவியை நாடு, அடுத்தவங்க தேட இருக்கு. இந்த நிலைமைக்கு நீ வரக்கூடாது கத்தர் விரும்புறா, நீ வரக்கூடாது கத்தர் விரும்புறா. இந்த எல்லைக்கு நீ வரக்கூடாது. அந்த சிம்சா அந்த காசா படுத்த ஆவி இப்ப தாக்கி அழிச்சு, அந்த காசா படுத்த வல்லமையா இப்ப தாக்கி அழிச்சு, அந்த காசா படுத்த வல்லமா, அந்த காசா படுத்த வல்லம் இப்ப தாக்க பரட்டும், இப்ப தாக்க பரட்டும். இது வரைக்கும் தாக்க பார்த்த தந்திரமாய் தாக்கி, தந்திரமாய் தாக்கி, நேசிக்கிறவ தாக்கி, பாசத்தால தாக்கி இப்ப பாபா தாட்டா ரங்க தோட. அந்த காசா பட்டணத்தின் ஆவிக, அந்த காசா படுத்த வல்லமைக எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு முறி அடிக்கப்படணும், எனக்கு முறி அடிக்கப்படணும். அந்த காசா படுத்த ஆவியை விடாது, அந்த காசா படுத்த ஆவியை விடாது. எனக்கு முறி அடி, எனக்கு முறி அடிச்சு, எனக்கு முறி அடிச்சு, எனக்கு முறி அடிச்சு. உன தந்திரமா தாக்க பார்க்கிறான், உன தந்திரமாய் தாக்க பார்க்கிறான், உன தந்திரமாய் தாக்க பார்க்கிறான், உன் தந்திரமாய் தாக்க பார்க்கிறான். யார நேசிக்கிறியோ அவங்களாலே உன தாக்க பார்க்கிறான், அவங்களை கொண்டே உன தாக்க பார்க்கிறான். உன் பலத்தை எடுக்க விரும்புறான், உன் பலத்தை எடுக்க விரும்புறான், உன் ஆவிக்குரிய கூர்மையான பார்வை எடுக்க விரும்புறான், உன் ஆவிக்குரிய கூர்மையான பார்வை எடுத்து விரும்புறான். உன் சுய பலத்தை எடுக்கிறான், உன் சுய பலத்தை எடுக்கிறான், உன் சுய கான்பாட்டை எடுக்கிறான். இனி அடுத்தவங்க உதவியை நாடக்கூடிய அளவுக்கு உன்னை தள்ளி விட பார்க்கிறான், உன்னை தள்ளி விட பார்க்கிறான், உன்னை தள்ளி விட பார்க்கிறான். இந்த காசா பட்டணத்தில் இன்னைக்கு முறி அடிக்கப்படணும், இன்னைக்கு முறி அடிக்கப்படணும், இன்னைக்கு முறி அடிக்கப்படணும், இன்னைக்கு முறி அடிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த காசா பட்டணத்தில் வல்லமைங்க இனியோட அழிக்கப்படட்டும்பா, இனியோட அழிக்கப்படட்டும்பா, இனியோட முறி அடிக்கப்படட்டும், இனியோட முறி அடிக்கப்படட்டும். இந்த காசா பட்டணத்தில் வல்லமைங்க, இந்த காசா பட்டணத்தில் ஆவிங்க தீபா பாபா தாடா ரக தாடா, தீபா தாடா ரக மன ஷபா தாடா, அல்வா ரக மன கபா துடா, தீபா லர மன கமா நத தாடா, தீபா லர மன ஷபா துடி ஆதரா, அல்வா ரக துடா, தீபா தாடா ரக துடா. எங்க பார்வையில கையை வைக்கிற, எங்க ஆவிக்குரிய பார்வையில கையை வைக்கிற அந்த காசா பட்டணத்தில் ஆவிங்க, அந்த காசா பட்டண வல்லமைங்க இப்ப அழிக்கப்படட்டும், இப்ப அழிக்கப்படட்டும், இப்ப அழிக்கப்படட்டும், இப்ப அழிக்கப்படட்டும். எங்க பார்வையில கையை வைக்க, எங்க ஆவிக்குரிய பார்வையில கையை வைக்க அந்த காசா பட்டணத்தில் ஆவிங்க, அந்த காசா பட்டண வல்லமைங்க, அந்த காசா பட்டண வல்லமைங்க எனக்கு முறிஞ்சு போகட்டும், எனக்கு முறிஞ்சு போகட்டும்,
எனக்கு முறிஞ்சு போகட்டும், எனக்கு முறிஞ்சு போகட்டப்பா, எனக்கு முறிஞ்சு போகட்டப்பா, எனக்கு முறிஞ்சு போகட்டப்பா, எனக்கு முறிஞ்சு போகட்டப்பா. எங்க பலத்தை இழக்க பார்க்கிறேன், எங்க ஆவிக்குரிய பலத்தை எடுக்க பார்க்கிறேன், எங்க ஆவிக்குரிய பலத்தை எடுக்க பார்க்கிறேன். விபா பாபா தட ரக துட விபா லர மன ஷமா நத டட விபா தட ரக துட அல்மா ரக மன ஷமா தட விபா பாபா துடி அந்தர விபா லர மன கபா தட ரக துட அல்மா ரோஷி அந்தர விபா பாபா கபா தட ரக துட விபா தட ரக ஷமா தட அல்மா ரக மன கபா துட யந்த ரோகதோ. இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் நாமத்தை எங்க ஆவிக்குரிய பலத்தை, எங்க ஆவிக்குரிய பலத்தை இழக்க போராடுற அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள், அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள் எனக்கு அழிக்க பருட்டப்பா, எனக்கு அழிக்க பருட்டப்பா, எனக்கு அழிக்க பருட்டப்பா, எனக்கு அழிக்க பருட்டப்பா. தந்திரமா காரியத்தை முடிக்க பார்க்க, தந்திரமா காரியத்தை சாதிக்க பார்க்க, தந்திரமா எங்களை பிடிக்க பார்க்க அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள், அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள், அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள் இப்ப அழிக்க பரட்டும், 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 இப்ப அழிக்க பரட்டும். அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள், அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள் இப்ப முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம், முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம், முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம், முறியடிச்சு நாங்க ஜெபிக்கிறோம். நீவா லர மன கபா தட நீவா தட ரக மன ஷபா தட ரா நீவா பாபா தட லத தட நீவா பாபா கம நத தட ரக தட நீவா லர மன ஷமா நத நீவா தட ரக தட அல்மா ரக மன கம நத தட நீவா லர மன கபா தட நீவா தட ரக ஷோ நீவா லர மன கபா தட நீவா பாபா கபா தட ரக தட. இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் நாமத்தை அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள், அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள் இன்னையோட அழிக்கப்படணும், இன்னையோட அழிக்கப்படணும், இன்னையோட அழிக்கப்படணும், இன்னையோட முறி அடிக்கப்படணும், இன்னையோட முறி அடிக்கப்படணும், இன்னையோட முறி அடிக்கப்படணும், இன்னையோட முறி அடிக்கப்படணும்ப்பா. இதுக்கு மேல அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள் தலை எடுக்கவே கூடாது, தலை எடுக்கவே கூடாது, தலை தூக்கவே கூடாது, தலை தூக்கவே கூடாது. இன்னையோட முறி அடிக்கப்படட்டும், 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 இன்னையோட முறி அடிக்கப்படட்டும். இன்னையோட அந்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால். நீவ கபத அல்மா ரக்க மன ஷபதட நீவ கம நதட நீவ கம நதட. இயேசுவின் நாமத்தை ஆண்டவர், இயேசுவின் நாமத்தை ஆண்டவர் எப்படியெல்லாம் தாக்கப்பட்டோமோ, எப்படியெல்லாம் தாக்கப்பட்டோமோ இதுவரைக்கும் எங்களை தாக்கின அந்த வல்லமைகள், இதுவரைக்கும் எங்களை தாக்கின வல்லமைகள், இதுவரைக்கும் எங்களை தாக்கின வல்லமைகள், எங்களை அசிங்கப்படுத்தின ஆவிகள், எங்களை அசிங்கப்படுத்தின ஆவிகள், எங்களை அசிங்கப்படுத்தின ஆவிகள் எனக்கு அழிக்கப்படணும்ப்பா, எனக்கு அழிக்கப்படணும்ப்பா, என்னை அழிக்கப்படணும்ப்பா. எங்களை எந்த வல்லமைகள் எங்களை அசிங்கப்படுத்திச்சோம், எங்களை அசிங்கப்படுத்திச்சோம், நாங்கள் அவமானப்பட்டோமோ அந்த வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும், இனி அழிக்கப்பட்டு போகணும். இது எங்க வாழ்க்கையில அவமானம் என்ற பேச்சுக்கு இடமே இருக்கக்கூடாது, அவமானம் என்ற பேச்சுக்கு இடமே இருக்கக்கூடாது, அவமானம் என்ற பேச்சுக்கு இடமே இருக்கக்கூடாது. எங்களை அவமானப்படுத்தின, எங்களை அவமானப்படுத்தின, எங்களை அவமானப்படுத்தின, எங்களை அசிங்கப்படுத்தின அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள், அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள், அந்த காசா பட்டணத்தின் ஆவிகள், அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும், இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும். எங்களை அசிங்கப்படுத்தின, எங்களை அசிங்கப்படுத்தின, எங்களை அசிங்கப்படுத்தின, எங்களை ஆளுகை செஞ்ச, எங்களை அடிமைப்படுத்தின இந்த காசா பட்டணத்தின் ஆவிகள், இந்த காசா பட்டணத்தின் ஆவிகள், இந்த காசா பட்டணத்தின் ஆவிகள் இனியோட முறி அடிக்கப்படணும், இனியோட முறி அடிக்கப்படணும், இனியோட முறி அடிக்கப்படணும். அவன் இருக்கிற இடம் தெரியாம போகணும், இனி கூடவே கூடாது அந்த காசா பட்டணத்தின் வல்லமைகள், இனி கூடவே கூடாது ஆண்டவர், இனி கூடவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட காசா பட்டணத்தின் வல்லமைகள் இன்னைக்கு முறியடிச்சு போடும்படி ஜெபிக்க, இன்னைக்கு முறியடிச்சு போடும்படி ஜெபிக்க, இன்னைக்கு முறியடிச்சு போடும்படி ஜெபிக்க, உன முறியடிச்சு போடும்படி ஜெபிக்க. இணையோட முறிக்கப்பட்டு போகட்டும், இணையோட முறிக்கப்பட்டு போகட்டும், இணையோட முறிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ரிபலரமன ஷபதட அல்மரகமன கபதுடி அந்தரபா ரிப கபதட ரகஷி அந்தரபா. ஜபமேகோ எழுமனோ எழுப்புதல் மலை இறங்கணும் என் தேச எல்லையோ. ஜபமேகோ எழுமனோ எழுப்புதல் மலை இறங்கணும் என் தேச எல்லையோ. மன்றாடி ஜபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று, மன்றாடி ஜபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. ஜபமேகோ எழுமனோ எழுப்புதல் மலை இறங்கணும் என் தேச எல்லையோ. ஜபமேகோ எழுமனோ எழுப்புதல் மலை இறங்கணும் என் தேச எல்லையோ. மன்றாடி ஜபிக்கிறோம் திறப்பேன் வாசலில் நின்று, 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 மன்றாடி
ஜபிக்கிறோம் திறப்பேன் வாசலில் நின்று ஜபமேகம் எழும்பணும் எழுப்புதல் மழை இறங்கணும் என் தேச எல்லையெங்கோ ஜபமேகம் எழும்பணும் எழுப்புதல் மழை இறங்கணும் என் தேச எல்லையெங்கோ மன்றாடி ஜபிக்கிறோம் திறப்பேன் வாசலில் நின்று மன்றாடி ஜபிக்கிறோம் திறப்பேன் வாசலில் நின்று ஜெபமேகம் எழும்பணும் எழுப்புதல் மழை இறங்கணும் என் தேச எல்லையெங்கோ ஜெபமேகம் எழும்பணும் எழுப்புதல் மழை இறங்கணும் என் தேச எல்லையெங்கோ. ஒரு ஜெபம் என்ன செய்யும்? ஒரு ஜெபம் என்ன செய்யும்? ஆண்டவர் அனுதாபப்பட்டு நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவர் நம்மளை அனுதாபப்பட்டு நம்ம படுகிற கஷ்டத்தை பார்த்தோ, நம்ம படுகிற வேதனையை பார்த்தோ, நம்ம படுகிற துக்கத்தை பார்த்தோ, நாம் படுகிற அவமானத்தை பார்த்தோ ஐயோ பாவம்னு சொல்லி அனுதாபப்பட்டு நம்மளை என்ன செய்ய மாட்டார்னா ஆசீர்வதிக்க மாட்டார். நம்ம ஆண்டவர் இருக்கிற ஒரு நல்ல சிறந்த கருத்தை புரிஞ்சுக்கணும். அனுதாபப்பட்டு எந்த நபரையும் என்ன செய்ய மாட்டார்னா ஆசீர்வதிக்கவே மாட்டார். அனுதாபப்பட்டு என்ன அனுதாபம்? ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க, ஐயோ பாவம் வேதனைப்படுறாங்க, ஐயோ ரொம்ப துக்கப்படுறாங்க, ரொம்ப சங்கடப்படுறாங்க, அதனால் பாவம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய மாட்டார்னா ஒரு நாள் நம்ம ஆண்டவர் என்ன செய்யவே மாட்டார், ஆசீர்வதிக்கவே மாட்டார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து கர்த்தர் கிருபை செஞ்சிருவார், கர்த்தர் அற்புதம் செஞ்சிருவார், நம்ம மேலே அனுதாபப்பட்டு அற்புதம் செஞ்சிருவார் அப்படின்னுன்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஏமாந்து போயிடுவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆவது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதில் நிறைய காரியம். அதில் கடைசி பகுதினா சிம்சோன் பிடிக்கப்படுகிறார் இல்லையா? 19ஆம் வசனத்திலேருந்து அவனை தன் மடியிலே நித்திர பண்ணி ஒருவனை அழைத்து தன் தலைமயிரின் 7 சடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவர் சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றால் அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றால் பெலிஸ்தர் அவனை பிடித்து சத்துருக்கு குறிய நம்ம கண்ணு தான். ஏன்னா நம்ம ஆவிக்குரிய கூர்மையை எடுத்துட்டான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் நம்ம கதையை முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். சத்துரு என்ன பண்ணுவான்? நம்ம ஆவிக்குரிய பார்வையின் கூர்மையை எடுத்துட்டான்னு வச்சுக்கோயேன், அதுக்கு மேலே அவனால் சத்துருவை ஜெயிக்கவே முடியாது. அவன் பிடித்த உடனே அவன் கையை உடைக்கலை, அவன் காலை உடைக்கலை, அவன் தலையை வெட்டலை. என்ன பிடுங்கினா கண்ணை பிடுங்கிட்டான் இல்லையா? ஏன் கண்ணை பிடுங்குறான்? இந்த ஆவிக்குரிய கூர்மை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோயேன். இது ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு என்ன காரணம்? இந்த கூர்மையான பார்வை வந்துடுச்சுனாலே சத்துருக்கு ஒரு பலத்த சேதம் ஏற்பட்டுடும். நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் தான் சத்துருவுக்கு ஜெயம். நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் தான், ஒரு பிரச்சனைக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்காத வரைக்கும் தான் பிசாசுக்கு தாக்கம். நம்ம கண்டு எதனால் இது வரதை கண்டுபிடிச்சிட்டான்னா நம்மளை தாக்கி அழிக்கிறது அவனுக்கு ரொம்ப ஈஸி. அதனால் அவன் பார்த்தான், நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் அவனுக்கு ஜெயம், கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு ஜெயம். கண்டுபிடிக்காத வரைக்கும் யாருக்கு வெற்றி? அவனுக்கு வெற்றி. கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன் நமக்கு ஜெயம். ஆனால் பார்த்தா முதல்ல எதை பிடுங்கன்னா கண்ணை பிடிக்கிட்டான். கூர்மையான பார்வையை எடுத்துட்டான். எப்படி பாரு? எல்லாரை போல சராசரியாக இருந்துட்டு பார், எல்லாம் சரியாக பலட்சமாக எல்லாரை போல நீ இருந்துட்டு போ. இது ஏன் நடக்குது? இது ஏன் இப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இது எந்த ஆவி? இது என்ன தாக்கம்? இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துது? அப்படியெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் கண்டுபிடிக்கக்கூடாது. ஏதோ வரையா, உட்காரையா, சர்ச்சுக்கு வரையா, ஜோமடியா, போயிட்டே இரு, அதோடு விட்டுடணும். சரி, எல்லோரும் எப்படிக்கிறாங்க? எல்லாரும் அந்த ஊரில்
பட்டணத்தில் எவ்வளவோ யூத ஜனங்கள் இருக்கிறாங்க, இஸ்ரவேலர் எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க, யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன்லாம் யாருக்கு அடிமையாக இருக்கிறான்னா அந்த பெலிஸ்திய ஆவிக்கு அடிமையாக இருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் காசா பட்டணத்து ஆவிக்கு அடிமையாக இருக்கிறான். ஒவ்வொரு பட்டணம் வெவ்வேறு கிரியை. திம்னாத்துக்கு போனீங்கன்னா அங்கே வேறு கிரியை, காசாவுக்கு போனீங்கன்னா அங்கே வேற கிரியை. ஏன்னா இவனை எங்கே பிடிச்சின்னு போகிறாங்கன்னா காசாவுக்கு தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. அவனை எங்கே பிடிச்சிட்டு போகிறாங்க? சிறை பெற்றவனுக்கு அவனை எங்கே கொண்டு போகிறாங்க பாருங்கள். அவனை பிடித்து பிடுங்கி காசாவுக்கு கொண்டு போனாங்க. எங்கே கொண்டு போனாங்கன்னா அப்போ அது எந்த பட்டணத்து ஆவி? காசா பட்டணத்து ஆவி. எந்த ஆவி? என்ன ஆவி? இது காசா பட்டணத்தின் ஆவி. சரியா? 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் திம்னாத்தின் ஆவி, அது வேற, அது போக வேண்டாங்க. இப்போது அது வேற கிரியை, அதனுடைய அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், ஜெபிப்போம். இது காசா பட்டணத்தின் ஆவி, திம்னாத்தின் ஆவி. இதெல்லாம் எங்கே தான் இருக்குது? பெலிஸ்திய பட்டணத்தில் தான் இருக்குது, இஸ்ரவேலில் தான் இருக்குது, பெலிஸ்திய பட்டணம் தான் இருக்குது. அந்த பெலிஸ்தருக்குள்ளே இருந்தாலும் இத்தனை கிரியை அங்கே இருக்குது. ஒன்று காசா பட்டணத்து ஆவி. இது என்ன பிடிக்குது? அவன் கண்ணை என்ன செஞ்சணும்? பிடிக்கணும் இல்லையா? முதல்ல அவன் பலத்தை எடுத்துச்சு. முதல்ல என்ன பண்ணிச்சு? அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். யார்? தெளிலா இல்லையா? அப்போ அவன் பலம் என்ன செஞ்சு? அவனை விட்டு முதல்ல போயிடுச்சு இல்லையா? முதல்ல பலம் அவனை விட்டு போயிடுச்சு. ரெண்டாவது என்ன பண்ணிடுச்சு? அவன் பார்வையை பிடிச்சிடுச்சு. அவன் பார்வையை பிடுங்கிடுச்சு. முதல்ல பலத்தை பிடுங்குச்சு, ரெண்டாவது பார்வையை பிடுங்குச்சு. இந்த பார்வையை பிடுங்கின பிறகு தான் அவனை கட்டி வைக்குது. அவனை எங்கே போடுது? விலங்கு போடுது. வாசிக்கலாம் இல்லை, அவன் அது முடிக்கிற வசனம். அவன் கண்களை பிடுங்கி கொண்டு போய், அப்போ எடுத்த உடனே ஒரு ஆளை கட்ட மாட்டான். பிசாசு எடுத்த உடனே என்ன செய்யாது? ஒரு ஆளை கட்டி வைக்காது. விளைவினத்திலையோ இல்லை பாவத்திலையோ அக்கிரமத்திலையோ ஏதோ ஒரு காரியத்தில் எடுத்த உடனே கட்டாது. முதல்ல என்ன குறைக்கும்? அவன் பலத்தை குறைக்க போராடும். அவன் பலத்தை என்ன செய்யும்? குறைக்கும். இந்த பலத்தை குறைக்கணும்னா அவன் எடுத்த தீர்மானத்தை கொஞ்சம் பின்வாங்க வச்சாலே போதும். அவன் எடுத்த தீர்மானத்திலேருந்து அவனை கொஞ்சம் பின்வாங்க வச்சாலே என்ன போயிடும்? அவன் பலம் போயிடும். சரியா? எதில் இருக்குது பலம்? எதில் இருக்குது? அவன் எடுக்கிற தீர்மானத்தில் தான் இருக்குது. அவங்க எடுக்கிற தீர்மானத்தில் இருக்குது. எது? நம்முடைய பலன். நம்முடைய பலனே எதில் இருக்குன்னா நம்ம எடுக்கிற தீர்மானத்தில் தான் இருக்குது. அதனால தான் எனக்கு நிறைய பேர் சரியான படிக்கணும் எடுக்கிறதில்ல, தீர்மானம் எடுக்கிறதில்ல. நிறைய பேர் சரியான படிக்கணும் எடுக்கிறதில்ல, தீர்மானம் எடுக்கிறதில்ல இல்லையா? அந்த பலன் எங்கே இருக்குன்னா நம்ம பலனை எங்கே இருக்குது? நம்ம எடுக்கிற தீர்மானத்தில் தான் இருக்குது. இந்த தீர்மானத்தில் கரெக்டாக இருக்கிற வரைக்கும் அவன் யாராவே இருப்பான்? பலசாலியாகவே இருப்பான். ஆனால் அவன் பார்த்தான் இவன் தீர்மானத்திலேருந்து முதல்ல விளக்கணும். என்ன செய்யணும்? அப்போ அந்த காசா பட்டணத்தின் ஆவி எப்படி போராடும்? தீர்மானத்திலேருந்து முதல்ல விளக்கும். தீர்மானத்தை என்ன செய்யும்? விளக்கும். இந்த தீர்மானம் விலக 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 இவன் பலன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இவன் பலன்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பலன் குறைஞ்சி என்ன செய்யணும்? அந்த தீர்மானத்தில் டோட்டலாக அந்த தீர்மானத்தை விட்டு வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோயே, அவன் பலன் சுத்தமாக போயிடும். அதனால் தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னால் ரொம்ப யோசித்து நிதானித்து நம்ம தீர்மானம் எடுக்கணும். எடுக்கிற தீர்மானத்தில் கடைசி வரை ஸ்டாண்டர்டாக நிற்கணும். ஏதோ அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு உற்சாகப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தை டக்குன்னு வாயை தந்த சொல்லிவிட்டு நம்மளை என்ன செய்யக்கூடாது? நமக்கு நம்ம பாதிப்பாக மாறிடக்கூடாது. அந்த தீர்மானத்தில் எடுக்க விட்டுருமா? அந்த தீர்மானம் எடுத்துட்ட பிறகு அந்த தீர்மானத்தில் நீ நிலைச்சி நிற்கக்கூடாது. அதிலேருந்து என்ன பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு காரணங்களை காட்டி என்ன ஆகிட்டே நீ அந்த தீர்மானத்தை விட்டு விலகிட்டே இருப்பான். விலக 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 என்ன ஆகிட்டே இருக்கும்? அவன் பலன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவன் பலன் ஆகிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே. இப்போ முதல்ல இடத்த கையை வச்சான், பலத்தில் கையை வச்சான். அப்போ அந்த காசா பட்டணம் என்ன செஞ்சிடும்? பலத்தை இழக்க வச்சிடும் இல்லையா? ரெண்டாவது என்ன பார்த்தான்? அந்த கூர்மையான பார்வையை எடுக்கிறான். கூர்மையான பார்வை என்ன செஞ்சிட்டான்? எடுத்துட்டான். இப்போ எது மேலே கண்ணை வச்சாமன்? கை மேலே கண்ணை வைக்கல இல்லையா? காலு மேலே கையை வைக்கல, கண்ணை வைக்கலாம இல்லையா? அவன் தலை மேலே கண்ணை வைக்கல. அவன் கண் எது மேலே வச்சான்? இவன் பார்வை தான் ப்ராப்ளமே. இவன் பார்வை தான் ப்ராப்ளமே. ஏன்னா சிம்சனை பார்த்தீங்கன்னா கண்டு 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 அப்படின்னு இருக்கு. அடிக்கடி பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது? கண்டு 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 பார்த்தான்னு இருக்காது, கண்டு அப்படின்னு தான் இருக்கும். என்ன செய்யும்? கண்டு கண்டு அப்படி தான். அவன் பார்வை ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். யாருடைய பார்வை? சிம்சனுடைய பார்வை ரொம்ப ஷார்ப்பான பார்வை. அதான் கண்டு கண்டு கண்டு. அவன் பார்க்கறதில்ல, காண்டு. அவன் சொல்கிறான் கண்டு. அப்படி தான் இருக்கும் பைபிளில். அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் கண்டு அப்படி தான் பைபிள் இருக்கும். 14லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நமக்கு வாசிக்கப்பட வேண்டாம். அவனை பார்த்தீங்கன்னா கண்டு. எங்கே போனாலும் சரி அவன் கண்டு, அவன் கண்டு அப்படி தான் இருக்கும். அவன் கண்டு அப்படி தான் இருக்கும். அதனால் என்ன செய்ய விரும்புகிறான் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த பார்வை என்ன செஞ்சிட்டான்? எடுத்துட்டான். இப்போ பார்வை எடுத்துட்ட பிறகு தான் அவனை கட்டுறான்.
அப்போ எடுத்த உடனே ஒரு சத்திரம் என்ன செய்யறதில்ல, ஒரு மனுஷனை கட்டி வைக்கிறது இல்லை. எடுத்த உடனே பாவத்திலையோ சாபத்திலையோ இல்லை பலவீனத்திலையோ நோயிலையோ வியாதிலையோ கடன்லையோ எடுத்த உடனே கட்டுறதில்லை. முதல்ல என்ன குறைக்கிறான்? பலத்தை எடுக்கிறான். ரெண்டாவது ஆவிக்குரிய பார்வையை எடுக்கிறான். மூணாவது என்ன செய்ய விரும்புகிறான்? அவன் கட்டுறான் இல்லையா? அவனை கட்டி வச்சுட்டு அவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறான். நாளை அவனை என்ன பண்ணுறான்? அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன காட்ட ஆரம்பிச்சான? வேடிக்கை. இப்போ சிம்சோன் யாரை மாறிட்டாரு? வேடிக்கையை காட்ட ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? இப்போ வேடிக்கை காட்டும் போது என்ன சொல்லி எப்படிலாம் வேடிக்கை காட்டி எப்படியெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாங்க இவனை. இவன் வேடிக்கை காட்டுறானே, ஜனங்க என்ன நினச்சி பார்த்துருப்பாங்க? எவ்வளவு ஆட்டம் போட்டான மட்டேன் இல்லையா? எத்தனை பேரை கொன்னா இல்லையா? எவ்வளோ ஆட்டம் போட்டான். இப்போ தெரியுதா நாங்கள் யாருன்னு? இப்போ என்னதுன்னு தெரியுதா? அன்றைக்கி ரொம்ப ஆட்டம் போட்டலை அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் தாக்கப்படுறான். பல விதம் என்ன செய்கிறாங்க? அவனை தாக்கி பல விதம் அவனை தாக்கப்பட என்ன செய்கிறான்? அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். இந்த ஆவி இது வரைக்கும் இப்போ ஆண்டு அமைதியாக தான் இருக்கிறான். எது? பெலன் போச்சு, ஐயோ பெலன் போயிடுச்சே அப்படின்னு ஆண்டவர் அனுதாபப்பட்டு சிம்சோனுக்கு இறங்கலை. இப்போ தான் முக்கியமான கதை சொல்கிறேன். ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் அனுதாபப்பட்டு கர்த்தர் நமக்கு கிரியை செய்ய மாட்டார் என்பதை ஆழமாக நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம மேலே கர்த்தர் அதாவது ஐயோ பாவம் பரிதாப இரக்கங்கள் வேறு சரியா? சோப்பட்டு அனுதாபப்பட்டு ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கவே மாட்டார் என்பதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். அனுதாபப்பட்டு என்ன செய்யவே மாட்டார்? ஆசைவே மாட்டார் சரியா? இப்போ பலன் போயிடுச்சு. என்ன பட்டுக்கணும்? ஆண்டவன் எவ்வளோ பெரிய மனுஷன்பா, எப்படி ஆயிட்டான், இப்படி ஆயிட்டானே, நாம் என்ன செய்யலாம்? ஐயோ பாவம் அப்படின்னு ஆண்டவருக்கு என்ன சிம்சோனுக்கு என்ன கொடுக்கல? பலத்தை ஆண்டவர் கொடுக்கல. பலத்தை அவனுக்கு கொடுக்கல. ரெண்டாவது என்ன? ஐயோ எப்படி பார்த்தவன், எவ்வளோ ஷார்ப்பான பார்வை உள்ளவன், எவ்வளவு கூர்மையான பார்வை உள்ளவன், அதனால் இவன் பார்வை போயிடுச்சே, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பார்வையை கொடுக்கல இல்லையா? மூணாவது என்ன? எப்படிப்பட்ட மனுஷன், இவனை போட்டு என்ன பண்ணிட்டான்? இன்னைக்கு கட்டி வச்சுட்டானே, இவன் கட்டை உடைக்கணும் அப்படின்னு அனுதாபப்பட்டு அவன் கட்டை உடைக்கலை. ஐயோ எவ்வளோ பெரிய மனுஷன்ப்பா, எப்படி ஆயிட்டான் இவனை, எவ்வளோ அசிங்கப்படுறான், எத்தனை பேரை காலத்தை சாதிச்சுவன், எவ்வளோ பெரிய சாதனை பண்ணுவேன், இன்றைக்கி அவன் அசிங்கப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனுக்கு என்ன செய்யலை? அனுதாபப்படலை. எவ்வளவோ நடக்கும்போது ஆண்டவர் பார்த்துட்டு அமைதியாக தான் இருக்கிறார். இது வரைக்கும் பலன் போச்சு, அமைதியாக தான் இருக்கிறாரு. பார்வை போச்சு, அமைதியாக தான் இருக்கிறாரு. ஸோ கட்டப்பட்டுட்டான், விலங்க போட்டுட்டாங்க, அமைதியாக தான் இருக்கிறாரு. எவ்வளவோ அசிங்கப்படுறான், அமைதியாக தான் இருக்கிறா. இது வரைக்கும் ஆண்டவன் என்ன செய்வே இல்லை? கிரியை செய்வே இல்லை. அப்போ சிம்சோனுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு. என்னது? நம்ம படுகிற வேதனையை பார்த்து ஆண்டவன் நம்ம மேலே என்ன செய்ய மாட்டார்? அனுதாபப்பட்டு பரிதாபப்பட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு என்ன செய்ய மாட்டார். அப்படி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் 28வது வசனத்தில் அவர் கண்கள் திறக்கப்படதை நம்ம பார்க்க முடியுது. என்ன படிது? அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, எப்போ கூப்பிட்டுருக்கணும்? பெலன் போன உடனே கூப்பிட்டுருக்கணும் இல்லையா? பெலன் போன உடனே கூப்பிட்டுருக்கணும். சத்துரு பிடிச்சான் பாரு, அப்போவே கூப்பிட்டுருக்கணும் இல்லையா? அப்போ அவனை என்ன செய்ய முடியல. அப்போ கூப்பிடலைன்னா எவ்வளவு சத்துரு பிடியில் இருந்தாலும் கர்த்தர் விடுதலையாக்க மாட்டார். கூப்பிடன்னு வச்சுக்கோங்க, சத்ருவின் பிடியில் இருக்கிற நம்மளை என்ன செய்யவே மாட்டார்? விடுவிக்கவே மாட்டார். இப்போ யார் கையில் இருக்கிறான்? சிம்சோன் யார் கையில் இருக்கிறாரு? சத்ருவு கையில் இருக்கிறான் இல்லையா? சத்ரு கையில் இருக்கிற சிம்சோனை ஆண்டவர் என்ன செய்ய விரும்பலை? விடுவிக்கவே விரும்பலை. எது வரைக்கும்? நீ என்னைக்கு கூப்பிடுற, என்னைக்கு? அப்போ ஜெபம் என்ன செய்யும்? சத்ருவின் பிடியில் இருந்து நம்மளை விடுவிக்கும். சத்ருவின் பிடி என்ன செய்ய? நம்மளை விடுவிக்கும் இல்லையா? அதுதான் மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பையனை அசுத்தாவி பிடிக்கும் இல்லையா? பிடிக்கும்போது என்ன செய்வான்? அவனை தண்ணியில் தள்ளும், அவனை நெருப்பில் தள்ளும், அவனை சூசைட் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அவனை கொண்டு போகும் இல்லையா? அப்படி கொண்டு போகும்போது அவங்க அப்பா வந்து கேட்பார், ஐயா என் பையனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான், என்ன செய்யுங்க, கொஞ்சம் விடுதலை ஆக்குங்க அப்படின்னு சொல்லி. எப்போ இருந்து இது எவ்வளோ காலமாக இருக்குன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அவன் சொல்லுவான், அது சிறு வயது முதல் இருக்குது இல்லையா? அப்படி தான் இருக்குது இல்லையா? இது நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாச்சு அப்படின்னு கேட்குறான். அவன் அப்படின்னா இப்போ அவன் யாராக இருக்கணும்? இப்போ இவன் பாதிக்கப்பட்டவன் யாராக இருக்கணும்? ஒரு வாலிபனாக இருக்கணும் இல்லையா? இப்போ அவன் சிறு வயது தொடங்கின என்ன அர்த்தம்? இப்போ இவன் வாலிபனாக இருக்கணும். அதனால நினச்சது அந்த சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவன் யாராக இருக்கணும்?
இவன் வாலிபனாக இருக்கணும், கொஞ்சம் வளர்ந்துருக்கணும் இல்லையா, ஒரு வளர்ந்த நபராக இருக்கணும். அப்போ வளர்ந்த வரைக்கும் எத்தனை வருஷமாக பிரச்சனைப்படுது இல்லையா, பிடிக்கும் போது என்ன செய்யுது, அவனை குடும்ப தண்ணியில் தள்ளுது, நெருப்பில் குடும்பம் தள்ளுது, என்னென்னமோ படுது, தற்கொலைக்கு அநேக முறை முயற்சி பண்ணுறான் இல்லையா. இது வரைக்கும் அவனோ அவனை சார்ந்தவர்களும் என்ன செய்வே இல்லை, அவனுக்காக அவனும் கூப்பிடல, அவனுக்காக யாரும் கூப்பிடவும் இல்லை, அவனும் கூப்பிடல, அவனுக்காக யாருமே கூப்பிடல இல்லையா. ஐயோ பாவம் சின்ன பையன் இல்லையா, சின்ன பசங்க கஷ்டப்பட்ட நமக்கு என்ன தோணும், ஐயோ பாவம் அப்படி தோணும் இல்லை. ஆனால் அந்த அனுதாபம் யார்கிட்ட கிடையாதுன்னா ஆண்டவர்கிட்ட அந்த அனுதாபத்துக்கு வேலையே கிடையாது. கவனமாக இருங்க. ஆண்டவர் அனுதாபப்பட்டு மட்டும் பரிதாபப்பட்டு நமக்கு ஏதாவது செய்வார்னு கனவுல கூட காணாதீங்க. அனுதாபப்பட்ட ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. அப்படின்னா அந்த சின்ன விஷயம் இருக்குது, என்ன பண்ணியிருக்கணும் ஆண்டவர், அவனை விடுதலை ஆக்கியிருக்கணும் இல்லையா. சரி இப்போ வந்தால் இப்போவாவது விடுதலை ஆக்கிக்கணும் இல்லையா. இப்போவும் கேட்குறார், உனக்கு விசுவாசங்கதான்னு கேட்குறார் இல்லையா. இப்போ என்ன செய்கிறாரு, அப்போ என்னைக்கு வந்து ஆண்டவர்கிட்ட என் பையனை குணமாக்கன்னு கேட்டாரோ அப்போ தான் என்ன செய்ய விரும்புகிறா, அந்த பிசாசு பிடியிலிருந்து அந்த பிள்ளையை என்ன செய்கிறார், விடுதலை ஆக்குறார் இல்லையா. ஒன்று அவன் ஜெபிக்க முடியாத நிலையில் இருந்தால் அவனை சார்ந்த அவனுக்கு நெருக்கமானவர்கள் என்ன செய்யணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். இதை காணாணி பண்ண கரெக்டாக கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா. என் மகன் என்ன செய்கிறா, கொடிய வேதனைப்படுறா இல்லையா. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் என் மகன் பிசாசன் என்ன செய்கிறா, கொடிய வேதனைப்படுறான் அப்படின்னு வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவளை விடுதலை ஆக்கிட்டார் இல்லையா. அப்ப ஜெபம் தான் என்ன செய்யும், பிசாசு பிடியில் இருக்கிற நம்மளை விடுதலை ஆக்கும். சத்ருவின் பிடியில் இருக்கிற நம்மளை விடுதலை ஆக்கணும்னா நீ நான் என்ன செஞ்சே ஆகணும், ஜெபிச்சே தீரணும். பெரிய மனுஷன் சிம்சோன், பெரிய பெரிய மனுஷன், எவ்வளவோ காரியங்களை சாதித்த மனுஷன் இல்லையா. இவனை போல யாருமே என்ன கிடையாது, ஒரு கழுதை தானே 1000 பேரை கொண்டவங்க யாருமே கிடையாது இல்லையா. சிங்கத்தை கிழிச்சு போட்டவங்க, சிங்கத்தை தாவீது கொண்டு இருக்கிறார், ஆனால் இவர் சொல்ல ஒரு ஆட்டுக்குட்டி போல கிழிச்சு போட்டவன் வேற யாருமே கிடையாது இல்லையா. 300 நரியை பிடிச்சவர் யாரும் கிடையாது. தாவீது கரடியை கொன்னார், ஒரு கரடியை, இவர் 300 நரியை பிடிச்சி 2 நரியும் வாளோட வாழைச்சேர்த்து கட்டி பந்தத்தை ஆயத்தம் பண்ணி சொருகி தீ வச்சு வெளிச்சம் பாடத்தில் விட்டாள். அவ்வளோ பெரிய காரியங்கள் சாதிச்சாள். ஆனால் அவ்வளோ பெரிய காரியத்தை சாதித்த மனுஷன்றதுனால கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் இறங்கி கிரியை செய்ய மாட்டார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சத்ருவின் பிடியில் இருக்கிறாரு, என்ன பண்ண முடியல, ஆண்டவர் இறங்கி விடுதலை விரும்பலை. அப்போ சத்ருவின் பிடியில் இருக்கிற நம்மளை விடுதலை ஆக்கணும்னா, சத்ருவின் பிடிக்க நம்மளை விடுதலை ஆக்கணும்னா அப்போ என்ன செய்யணும், நம்ம தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கணும் இல்லையா. இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பிசாசு பிடிச்சி ஆடி அலக்கழைச்சி விழுந்தாதான் சத்ரு பிடியில் இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. தீர்மானத்தை விட்டு விலகினாலே உன சத்ரு பிடியில் போயிட்டேன்னு அர்த்தம். தீர்மானத்தை விட்டு நீ விலகினாலே நீ எங்கே போயிட்டேன்னு அர்த்தம், சத்ருவின் பிடியில் போயிட்டேன்னு அர்த்தம், சத்ரு பையில சிக்கிட்டேன்னு அர்த்தம். தீர்மானத்தை விட்டு விலகினாலே, தீர்மானம் உடையாத வரைக்கும் இவனை என்ன பண்ணவே முடியல, இவனை பிடிக்கவே முடியல. யாரை, சிம்சோனை எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க இல்லையா. எத்தனையோ என்ன செஞ்சாங்க, ட்ரை பண்ணி பார்த்தாங்க. 15ஆம் அதிகாரத்தில் யூதா மனுஷர் 3000 பேர் போய் அவனை கட்டி தூக்கினாங்க. 2 கைத்தால கட்டி என்ன பண்ணுறாங்க, அதை ரொம்ப இறுக்க கட்டி தூக்கினாங்க இல்லையா. அப்படி வந்து இறங்கின உடனே அந்த கயிறெல்லாம் என்ன பண்ணிச்சான், நெருப்பப்பட்டதோட பட்டு அறுந்து போச்சான். அவ்வளோ பெரிய பலசாலி, 3000 பேர் கட்டி தூக்கினாங்க ஒரே ஒத்த மனுஷனை. அவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சதன அப்படிப்பட்ட மனுஷனும் கூட எங்கே போயிட்டான், சத்ருவின் பிடிக்க போயிட்டான். என்ன காரணம், சத்ருவை பிடிக்க போகும்போது எப்போ போயிடுமோன்னா, தீர்மானம் எடுக்கிற தீர்மானத்தில் இருந்து என்னைக்கு நம்ம விலகிறோமோ அவனை சத்ரு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறான்னு அர்த்தம். என்னைக்கு முழுசாக நீ விலகிறியோ அன்றைக்கி முழுசாக பிடிச்சிட்டான்னு அர்த்தம். அதனால் எடுக்கிற தீர்மானத்தில் கவனமாக நம்ம இருக்கணும், எடுக்கிற தீர்மானத்தில் கவனமாக இருக்கணும், நம்ம சொல்கிற வார்த்தையில் கவனமாக நம்ம இருக்கணும். இல்லைன்னா சத்ரு நம்மளை ஈஸியாக கேட்ச் பண்ணிவிடுவோம், ஈஸியாக என்ன பண்ணிவிடுவோம். அப்போ தீர்மானத்தை விட்டு விலக அத்தனை பேர் எங்கே தான் இருக்கிறாங்க, அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான். இப்போ சிம்சோன் ரட்சிக்கப்பட்டவன் தானே. வெளிப்பார்வைக்கு யாரான சிம்சோனை மோசமாக சொல்ல முடியுமா, வெளிப்பார்வைக்கு சிம்சோனை யாரான மோசமாக சொல்ல முடியுமா, யாரும் சொல்ல முடியாது. யார் வேணும் மோசம்னு சொல்லவே முடியாது. ஆனால் வெளிப்பார்வைக்கு ஒரு ஆவிக்குரிய தோற்றம் இருக்கலாம். ஆனால் தீர்மானத்தோட நிலைச்சு நிற்கலைன்னா நீ சத்ரு பிடிக்க போயிட்டேன்னு அர்த்தம். 100% சத்ருவன் என்ன செஞ்சிட்டான், பிடிச்சிட்டான்னு அர்த்தம். அவன் பிடிக்கிறதுக்காக தான் அவனை தீர்மானத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறான், வெளியே கொண்டு போகிறான் இல்லையா. அதுக்கு என்ன வேணாலும் அவன் பயன்படுத்துவான், யாரை வேணாலும் பயன்படுத்துவான், எவ்வளவு நயமாக வேணாலும் பேசுவான் இல்லையா. நான் சொல்கிறேன் அழுது பேசினான் இல்லையா. இவன் தீர்மானத்தை உடைக்கிறதுக்கு எவ்வளோ அழுது என்ன பாசம் போல காட்டி நேசம் போல காட்டி எவ்வளவு வேஷம் இல்லையா. இந்த வேஷத்தையும் நம்மளதுனால தான் அவன் பலன் போச்சு. அப்போ எடுத்த உடனே என்ன செய்யலை, போகலை. இந்த முடி
ஒன்றா குறைய 7 ஜடை இல்லையா? 7 என்ன அடையும்? பூரணமாக அடையாளம். 7 எதுக்கு அடையாளம்? பூரணத்துக்கு அடையாளம். அவன் தீர்மானத்தில் பூரணமாக இருக்கிற வரைக்கும், முழுமையாக இருக்கிற வரைக்கும் அவனை கிட்ட கூட சத்து நெருங்க முடியல இல்லையா? நைட்டெல்லாம் பண்ணி கிடப்பான், அவன் பாடு போயிட்டே இருப்பான், யாரும் கிட்ட நெருங்க முடியாது. ஒரு சத்துரமனை அவன் முகத்தமனை நிற்கவே முடியாது. எது வரைக்கும்? தீர்மானத்தில் நிலைச்சி நின்றிருக்கிற வரைக்கும் ஒரு பிசாசு கூட அவன் முகத்துக்கு முன்னாடி நிற்கவே முடியல. ஒரு மனுஷன் கூட என்ன செய்வான்? நீங்கள் 16 மாதம் முழுச நீங்கள் பார்த்து பாருங்கள். கொண்டு போய் வீட்டுக்கு பண்ணி பதிங்க இருந்தான், வீட்டு மாடியில் உட்கார்ந்தான், எல்லாம் பதிவு கிடப்பாங்க. என்னது? ஒரு ஆள் கூட முகத்தை மட்டும் நிற்க மாட்டான். ஒரு மனுஷன் கூட என்ன செய்ய மாட்டான்? முகத்துக்கு முன்னாடி, சிம்சோனுடைய முகத்துக்கு முன்னால் ஒரே ஒரு மனுஷன் கூட நிற்க முடியாது. எது வரைக்கும்? தீர்மானத்தில் நிலைச்சு நிற்கிற வரைக்கும். ஆனால் தீர்மானம் விலகிச்சு பாருங்கள், இன்றைக்கி எல்லாம் பிடிச்சி கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டான்? சத்துரு பிடியில் ஈஸியாக சிக்கிட்டான் இல்லையா? பார்வையை ஈஸியாக எடுத்துட்டான் இல்லையா? ஐயோ சத்துரு பிடியில் சிக்கிட்டானே, இவனை எப்படியாச்சும் விடுதலை ஆக்கணும், ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யலை? அவனை விடுவிக்க விரும்பலை. கண்ணு போயிடுச்சு, இன்றைக்கி என்ன செய்யறான்? தடவை தெரியுறான், என்ன எதுன்னு நல்லது கட்டுது, அவனுக்கு என்ன செய்ய போச்சு? ஒன்றும் தெரியாமல் போயிடுச்சு, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை? அவனை விடுவிக்க தேவன் விரும்பலை இல்லையா? இப்படி இருக்கும்போது சொல்கிறாரு, எவ்வளவு காரியம் நடந்தாலும் ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார் இல்லையா? கண்ணு போச்சு, பலன் போச்சு, ரைட்டு, வாய் நல்லா தானே இருக்கு, கண்ணு போயிடுச்சு பரவாயில்ல இல்லையா? கண்ணு போயிடுச்சு, பலன் போயிடுச்சு, முடியெல்லாம் போயிடுச்சு, ஆனால் வாய் நல்லா தானே இருக்குது. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி. அப்போ என்னைக்கு அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தானோ அன்னைக்கு தான் தேவன் வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான் இல்லையா? அப்போ அந்த சத்துருப்பிடி எது வரைக்கும்? இதுவரைக்கும் எந்த வல்லமைகள் தாக்குச்சோ அந்த வல்லமையை தாக்கி அழிக்க, அந்த வல்லமையிலிருந்து விடுதலையாக்க, அந்த வல்லமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? ஜெபம் இல்லையா? இப்போ சிம்சோன் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறா? கூப்பிட. வாசிக்கலாம். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, ஒரே தீர்வையா? அப்படின்னா என்னை அழிச்சவனை நான் என்ன செய்யணும்? அழிக்கணும். என்னை அழிச்ச சத்துருவனை என்ன செய்யணும்? இதுவரைக்கும் என்னை எப்படியோ பல விதத்தை தாக்கிட்டான் இல்லையா? என் பலத்தை எடுத்துட்டான், பார்வையை எடுத்துட்டான், அசிங்கப்படுத்திட்டான், கட்டு வச்சுட்டான், எத்தனையோ அவமானப்படுத்திட்டான் இல்லையா? எல்லாரும் பார்த்து என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆக்கிட்டான் இல்லையா? எல்லாரும் என்னை பார்த்து என்ன பண்ணாங்க? கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி, சிரிக்கிற மாதிரி, ஊரே சிரிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டான்? ஆக்கிட்டான் இல்லையா? இவனை பார்த்து யார் சிரிக்குது? ஊரே சிரிக்குது. யாரை பார்த்து? சிம்சோனை பார்த்து ஊரே சிரிக்கிற மாதிரி ஆக்கிட்டான் இல்லையா? அநேக சிரிக்கிற மாதிரி ஆக்கிட்டான். அப்படிப்பட்டவனை நான் என்ன செஞ்சு ஆகணும்? பழி வாங்கி ஆகணும் ஆண்டவரே, அதனால் எனக்கு பலத்தை கொடுங்கன்னு என்னைக்கு சிம்சோன் ஜெபிச்சாரோ அதுக்கு பிறகுதான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். வாசிக்கலாம். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை 2 நடு தூண்களையும், அப்போ இதுவரைக்கும் இல்லாத ஒரு பல இப்போ யாருக்கிட்ட வந்துருச்சுன்னா சிம்சோனுக்கு வந்துருச்சு இல்லையா? இது வரைக்கும் சிங்கத்தை தான் கிழிச்சார், இதுவரை ஆளை தான் அடித்தார் இல்லையா? ஒரு பெரிய தூணை 2 தூண்களை சாய்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பலன் எப்போ வந்துச்சுன்னா அவன் ஜெபிச்ச பிறகு தான் வந்துச்சு. அதாவது அவன் இழந்த பலத்தை விட இப்போ எப்படிப்பட்ட பலன் வந்துச்சு? அதிகமான பலன். அவன் இழந்த பலத்தை விட, அப்போ நம்ம இழந்த பலத்தை விட ஒரு அதிகமான பலன் நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். இதுவரைக்கும் செய்யாத காரியங்களை நம்ம செய்யணும். அப்படின்னா அவன் உயிரோடு இருக்கிறவங்கள கொன்னதை விட அவன் சாகும்போது கொன்னவர்கள் தான் அதிகம். அடுத்த வருஷம் எப்படி முடியுது பாருங்க, எப்படி முடியுது பாருங்க. என் ஜீவன் சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு பிரபுக்கள் எல்லாரும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமா அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம். அப்படின்னா இதுவரைக்கும் நம்மளால் தாக்கப்பட்டதை விட, இதுவரைக்கும் நாம் தாக்கினதை விட இதுக்கு மேலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நம் ஜெபத்தை எடுக்கணும். இழந்த போன ஒன்றை நம்ம திரும்ப பெறணும்னா ஜெபிக்கணும். இதுவரைக்கும் நம்ம செய்யாததை நம்ம திரும்ப, இதை விட இதுவரைக்கும் செய்யாததை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு தாக்கியிருக்கிறோமோ இதை விட ஒரு மேலான தாக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும்னா நம்ம ஜெபிக்கணும். இதுவரைக்கும் இழந்து போன பலத்தை பெறணும் அப்படின்னா
நம்ம ஜெபிக்கணும். இழந்து போனதையெல்லாம் நம்ம பெறணும்னு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ரெண்டு, என்ன செய்யணும்? இதுவரைக்கும் செய்யாததை நம்ம செய்யணும். இதுவரைக்கும் செஞ்சதில்லை, இதை விட என்ன செய்யணும்? ஒரு மேலான காரியத்தை செய்யணும்னா நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? இதுவரைக்கும் எவ்வளவு தாக்கணுமோ அதை விட இன்னும் நம்ம தாக்கம் அதிகமாகணும்னா நம்ம ஜெபிக்கணும். இதை அனுதாபத்தை பார்த்து தேவன் ஆஸ்வதிக்க மாட்டா. இப்போ சிம்சோனை உயிரோட இருந்திருப்பார்னா எப்படி இருந்திருப்பா? ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தோடு இருந்திருப்பார் இல்லையா? ஏன்னா அவர் ஜெபிச்சது என்ன? இன்னையோட என்னை விட்டுடுங்க, இதுக்கு மேலே வாழ விரும்பலை, நான் சேர்ந்து சாகிறேன் அப்படின்னு அவராக விரும்பினார். ஒருவேளை இந்த எதிரியை அழிக்கிறேன்ப்பா, எனக்கு கிருபத்தாங்களை கேட்டிருந்தா நிச்சயம் என்ன பண்ணியிருப்பார் தேவன்? அவருடைய ஜீவனை தேவன் காப்பாற்றிருக்க வாய்ப்புகள் உண்டாகிருக்கும் இல்லையா? அவர் ஒரு ஜெபம் என்ன செய்யும்? இழந்து போனதை திரும்ப நமக்கு கொண்டு வரும் இல்லையா? எதை இழந்தோமோ அதை என்ன செய்யும்? திரும்ப கொண்டு வரும். ரெண்டாவது என்ன செய்யும்? இதுவரைக்கும் நம்ம செஞ்சதை விட ஒரு மேலான கருத்தை என்ன செய்ய வைக்கும் இல்லையா? மூணாவது என்ன செய்யும்? இதுவரைக்கும் எவ்வளவு நம்ம தாக்கி இருக்கிறோமோ அதை விட ஒரு பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். அதனால தானே தேவன் சொல்றா, ஜெபத்தை என்ன பண்ணுங்க? ஏறிடுங்க. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இதுவரைக்கும் செய்யாததை நீ செய்யணும்னா ஜெபிக்கணும். அப்போ செஞ்சதில் திருப்தி அடைஞ்சிடாத, இன்னையும் நான் மேலான ஒரு காரியத்தை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்போ ஜெபம் என்ன செய்யும்? இந்த 3 விதமான காரியத்தை செய்யும் இல்லையா? 4 விதமான தாக்கம், 3 விதமான கிரியை. 4 விதமான தாக்கம் இல்லையா? பலன் போச்சு, கண்ணு பார்வை போச்சு, கட்டப்பட்டுட்டான், அவமானப்பட்டுட்டான் இல்லையா? இந்த 4 விதமான தாக்கத்திலேருந்து விடுதலை பெறணுன்னாலும் நான் ஜெபிக்கணும். 3 விதமான காரியத்தை நான் செய்யணுன்னாலும் ஜெபிக்கணும். எனக்கு 3 விதமான காரியம், இழந்ததை திரும்ப பெறணுன்னாலும் ஜெபிக்கணும். இதுவரைக்கும் செஞ்சதை விட பெரிய கதை செய்யணுன்னாலும் ஜெபிக்கணும் இல்லையா? இதுவரையும் தாக்கத்தை விட அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஜெபிக்கணும். 3 விதமான கிரியை, 4 விதமான தாக்கத்தை மேற்கொள்ளணும்னா நாம் ஜெபிக்கணும். கண்ணமடி ஜெபம் பண்ணலாங்களா? கண்ணமடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் ஐயாமை, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமையுள்ள கரம் எனக்கு எங்கள் மேலே இருக்கட்டும். உங்கள் பிரசன்னம் எங்கள் மேலே இருக்கட்டும். ஒரு வேளை நாங்கள் கடந்த நாட்களில் ஜெபிக்காமல் போனதுனால தான் நாங்கள் இழந்து போனதை எங்களுக்கு திரும்ப தரலைன்னா இன்றைக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எவ்வளவோ நாங்கள் இழந்து போயிட்டோம். பலத்தை இழந்தோம், பொருளாதாரத்தை இழந்தோம், எவ்வளவோ நஷ்டப்பட்டுட்டோம், எவ்வளவோ நஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு, எத்தனையோ நஷ்டங்கள் ஏற்பட்டுடுச்சு, ஈடு செய்ய முடியாத இழப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு. இந்த இழப்புகள் ஏன் எனக்கு ஈடுகட்டப்படலை? நாம் ஜெபிக்கலை, அதனால் அந்த இழப்புகளை ஈடுகட்டலை. இழப்பு வந்தபோது நம்ம ஜெபித்திருப்போமானால் நிச்சயமாக நம்ம இழப்புகளை தேவன் ஈடுகட்டியிருப்பார். இல்லை, இழப்புகள் ஈடுகட்டப்பட வேண்டுமானால் நாம் ஜெபத்தை ஏறெடுக்கணும். இழப்புகளை ஈடுகட்ட வேண்டுமானால் நாம் ஜெபத்தை ஏறெடுக்கணும். இதுவரைக்கும் செய்ததை விட பெரிய காரியங்களை நாம் செய்யணும்னா நாம் ஜெபத்தை ஏறெடுக்கணும். இதுவரைக்கும் சத்துருவை தாக்கினதை விட ஒரு பலமான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் நாம் ஜெபிக்கணும். இந்த 3 விதமான கிரியைகளை ஆண்டவன் நமக்கு செய்யணும்னா நம்ம ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தினைக்கு நம்ம ஏறெடுத்தோன்னா இந்த 3 விதமான கிரியை நம்ம செய்வதற்கும் 4 விதமான தாக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கும் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். 4 விதமான தாக்கத்தில் இருந்து நம்மளை விடுவிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு ஜெபம் 4 விதமான தாக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து 3 விதமான காரியத்தை செய்ய வைக்க முடியும்னா இன்றைக்கி நீ நான் ஜெபிச்சோன்னா 4 விதமான பாதிப்பிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி 3 விதமான கிரியைகளை நமக்கு செஞ்சு நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்காமல் போனது தான் இந்த 4 விதமான பாதிப்புலேருந்து நாங்கள் விடுதலை பெற முடியலன்னா, இந்த 3 விதமான காரியத்திலேருந்து நாங்கள் செய்ய முடியலன்னா இன்றைக்கி அர்ப்பணிக்கிறோம், இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறோம். இதுக்கு பேசிக்காக இருக்கிறது தீர்மானம். தீர்மானத்தில் இனிமேல் நான் உறுதியாக இருப்பேன்ப்பா. நான் என்ன தீர்மானிச்சனோ, நான் என்ன செய்வேன்னு என் வாயை திறந்து நான் சொன்னனோ அந்த தீர்மானத்தில் நான் உறுதியாக இருப்பேன். அந்த தீர்மானத்தை நான் நிறைவேற்றுவேன். அந்த தீர்மானத்தில் இருந்து நான் கொஞ்சம் கூட வழி பிசகவே மாட்டேன். அந்த தீர்மானம் குறைவதற்கு ஒரு விதக்கூட நான் காரணமாக இருக்கவே மாட்டேன். என்னை நம்புங்கப்பான்னு சொல்லி இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மேலே ஆண்டவர் கிருபை வந்துட்டோம்.
இந்த 4 விதமான தாக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து இந்த 3 விதமான கிரியைகளை கர்த்தர் செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றிடும், நாமத்தை மகிமைப்படுத்தும், தேவக்கரம் கூட இருக்கட்டும். தீர்மானத்தில் உறுதியாக இருக்க தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட மகிமையான கிரிகளை கர்த்தர் நீங்கள் செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிச்சிருங்க. தேவக்கரம் ஒப்பு கொடுக்குறேன். நடத்தும். மீதி இருக்கிற ஒவ்வொரு நாளை ஜெபங்களையும் எப்படி நடத்த தேவன் சித்தமாக இருக்கிறியோ அப்படி நடத்தி கிருபைகளை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, வல்லமைகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து, எப்படிப்பட்ட தாக்கத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டுமோ அந்த தாக்கங்களை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி ஒரு பலமான தாக்கத்தை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கர்த்தர் கிரியை செய்யும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கூட இருங்க, நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. சகல துதிகன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.